இல்லை ஆக்சுவலாக டிஜேவோட கம்பேக் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. டிஜே வந்து எப்பயுமே இப்போ லாஸ்ட் டைம் மூவிஸ்லாம் ஒரே ஃபைட்டு ஹீட்டுன்னு இருக்கும். இது கொஞ்சம் காமாக கம்போஸாக இருந்தார். இதுலேயும் ஃபைட் சீன்ஸ்லாம் வரும். பட் ரொம்ப ரக்கடாக இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்குவோம் நார்மலாக அந்த மாதிரி ஃபைட்ஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு டிஜே வந்து ஒரு லவபிள் பாயாக மறுபடியும் ரிட்டர்ன் பேக் கொடுத்துறாரு ப்ரோ. நல்லா இருந்தது படம். படம் சூப்பராக இருக்குது. ஆனால் நவீன் வந்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு படம் எடுக்கலான்ட்டு நான் நினைக்கல. ஆனால் 4-5 படம் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்கு. டைரக்டர் சூப்பர் தான், ஹீரோ சூப்பர் தான், ஹீரோயின் மற்ற பேருமே மற்ற மியூசிக் டைரக்டர் எல்லாமே சூப்பராக. நான் ஃபஸ்ட்டு படம் கிடையாது, 4-5 படம் மாதிரி எடுக்குது. எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. மந்த்ரா மேடமும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. திவ்யா குடும்பத்தோட இந்த படத்தை வந்து குடும்பத்தோட வந்து ஃபேமிலி படம் மாதிரி இருக்கு. லவ் ஸ்டோரி எல்லாமே ஓகே தான். படம் சூப்பராக இருக்கு. தர்ஷனா படம் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. தென் லால் சாரோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, தர்ஷனோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த போலீஸ் மேம் அந்த கேரக்டர், அவங்களோட கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. படம் ஆவரேஜ் படம் தானா? நல்லா இருந்துச்சு. இல்லை படம் இப்போ ஆக்டிங் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரினால கொஞ்சம் கரெக்டாக நடிச்சிருந்தாரு. படம் கிளைமேக்ஸ் அந்த எங்கேஜியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே. இல்லை நான் இந்த படம் இல்லை நான் ஃபஸ்ட்டு படம் இதுதான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதுமாதிரி நடிச்ச படம் பார்த்ததில்லை. இந்த படம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஆக்டிங் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. ரொம்ப சுமாருன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஓகே தான், ஆவரேஜ் தான். மியூசிக் ஓகே தான், படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப எக்ஸாஜரேட்டாக பண்ணி அப்படி போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு மியூசிக். அந்த மாதிரி தான். எல்லா ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அந்த த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். 10க்கு 7 இல்லை 6 கொடுக்கலாம். காமெடியா? காமெடி சீன்லாம் எதுவும் பெருசாக காமெடி சீன் படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. காமெடி சீன்லாம் எதுவும் இல்லை. சோசியலாக பெருசாக படம் இல்லை. சோசியல் மெசேஜை பற்றி படத்தில் எதுவுமே இல்லை. சோசியல் மெசேஜ் இல்லை, சும்மா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி தான். தேங்க்யூ ப்ரோ. உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபேமிலி அட்வான்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரு செமையாக செட் ஆயிருக்கு ப்ரோ. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா தான் ப்ரோ இருக்கு. அது வந்துட்டு எப்படி சொல்கிறேன், ஹீரோக்கும் வந்துட்டு நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் அமைச்சிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பெருசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தது என்னன்ற மாதிரி தான் சார் இருக்கு. நல்லா தான் புரியல ப்ரோ. வித்தியாசமாக இருக்கு. அவருக்கு முன்னாடி நான் பண்ணல, நான் பார்க்கல ப்ரோ, தப்பு நினச்சிக்காதீங்க. உண்மையாக நல்லா இருக்கு ப்ரோ. அவருக்கான கிரைம் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவருக்கும் செட் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். அது என்ன ப்ரோ, கடைசியாக கேமியா கொடுத்தாங்க, அதுவும் ஓரளவுக்கு ரீசெண்டாக வந்தது ப்ரோ. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போதான் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்து சொல்லணும், நிறைய பேருக்கு போய் பேசணும், பேசினா தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது, எல்லாமே என்கேஜிங்காக போயிட்டு இருந்தது தான். ஆடியன்ஸை பார்த்து எல்லாமே ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி சரி ஓகே அடுத்தது என்ன அந்த ஒரு ஜோனில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வெரி ஹாப்பி. அதான் நம்ம ப்ரிவியூவில் பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இங்கேயும் இருந்தது. ஸோ எல்லாமே வெரி ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ படமே ஒரு என்கேஜிங்கான ஒரு படமாக இருக்குது. ஸோ அதனால் வெரி வெரி ஹாப்பி. ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட சீனில் என்கேஜிங்காக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து லைக் ஒரு பிகினிங் அந்த கதை ஆரம்பிச்சிருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி என்கேஜிங்காக இருக்கிறனால எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நான் செலக்ட் பண்ணல, டேரக்டர் தான் என்னை செலக்ட் பண்ணாரு. ஆமாம், எனக்கு பேசிக்கலாக எனக்கு ஃபேண்டசிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிடிச்சனால எனக்கு நான் இந்த கதையும் ஃபேண்டசியாக இருக்கிறனால அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்.
நாங்கள் என்னென்ன எதிர்பார்த்தோமோ ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு ஒரு சீன்லலாம் இந்த சீன் என்கேஜிங்காக இருக்கும், இந்த சீன் என்கேஜ் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அது ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அதுதான், ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் டீமாக உட்காந்து பார்த்து ஸோ இந்த சீன்லாம் என்கேஜிங்காக இருக்கும் நிறைய ஆசைப்பட்டோம். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்தது படம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது தேங்க்யூ ஸோ படம் வந்து டோட்டலி கம்ப்ளீட்லி என்கேஜிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. ஸோ வந்தால் ஒரு 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படமாக இருக்கும். தியேட்டர் விட்டு வெளியில் போகும்போது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்காக இருக்கும் படம். எனக்கு வெரி ஸ்பெஷல், ஏன்னா என்னோட த்ரூ அவுட் த ஃபிலிம் நான் இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ளஸ் எனக்கு பிடிச்ச ஃபேண்டசி ஜானரில் நான் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அண்ட் படம் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்கிறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எனக்கு. தேங்க்யூ. ஓகே இது ஒரு ஃபேமிலி இமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். சின்ன பசங்க எல்லா ஏஜில் இருக்கிறது என்டர்டெய்னிங் ஆகிற படம் தான். ரொம்ப என்கேஜிங்கான ஸ்டோரி தான். இதில் சாதாரண மக்களோட கதை தான் இது. இதில் ஃபேண்டசி எலிமெண்ட் அதை விட அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியும் கேரக்டர்ஸ் கிட்ட. அப்போ அதனால எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். இதில் பிஜிஎம், இதோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேஷன் அவர்களான அவரோட பிஜிஎம்ஸ் தான் இந்த படத்தோட ഏറ്റവും ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அது தியேட்டரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. ரெஸ்பான்ஸ் இப்போ பார்த்துக்கோம். ரொம்ப நர்வஸாக இருந்தது. நாங்கள் படம் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது வெளியே தான் வெயிட் பண்ணியிருந்தோம், உள்ளே கூட வரல. இந்த படத்தில் நான் ஒரு நெகட்டிவ் லீடாக நடிச்சிருக்கேன், எஸ்டேட் பாபுன்ற கேரக்டரில். ஸோ கொஞ்சம் நர்வஸாக வெயிட் பண்ணியிருந்தோம். பட் வெளியே வந்து ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெஸ்பான்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதோட வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மக்கள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து சொன்னால் அது பெருசாக தெரியாது. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இப்போ வெளியே வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் சூப்பராகனு சொல்லியிருக்காங்க. நாங்களும் எதிர்பார்த்தது தான். ஆக்சுவலாக இது ஒரு உண்மை சம்பவம், சித்தூரில் இருந்த ஒரு உண்மை சம்பவம். அது இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கல. உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸு, சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே படம் உள்ளே போகும்போதே நான் நார்மலாக இருக்கும், சும்மா ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்தேன். ஆனால் உள்ளே நுழைஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டோட்டலாக ஒரு ஹாரர் மூவி மாதிரியே கொண்டு வந்தாங்க. நானா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனேன் அந்த 10 நிமிஷத்தில். என்னடா இது வழக்கம் கூட பேயை கொண்டுட்டு வருவாங்க, இவங்க பூஜையை போடுவாங்க, போயிடும், இதுதான் கடைசி கிளைமேக்ஸ் தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தேன். ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. அந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக இது ஒரு டைம் ட்ராவல் மூவிங்கிற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. அந்த டைம் ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு ஒரு செம்ம ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் நிறைய டைம் ட்ராவல் மூவி பார்த்துருக்கேன், ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் ட்ராவலாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே ஒன்று டைம் ட்ராவலாக ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோ வந்து முன்னாடி ஓடுவார், இல்லை பின்னாடி இறந்த காலத்துக்கு போவார். ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக அப்படி இல்லை. இது வந்து வேற மாதிரி ஒரு ஜானரில் கொடுத்தது சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் நிறைய காமெடி நீங்கள் சிரிப்பீங்க, ஆனால் டைலாக்ஸாக இருக்காது காமெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மின்சாரத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், ஓகேங்களா? அந்த பாட்டுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே விழுந்து சிரிப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருக்குது. அந்த பூசா கிரண் ஜோஸ் போட்டிருக்காரு, மலையாளத்துலேருந்து வந்திருக்காங்க பூசா. நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம இது பண்ணணும், அவங்களெல்லாம் நல்லா தான் இருக்குது. உசிரேன்னு சொல்லி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பர். ஆமாம், அது வந்து சொன்னால் இதாகிடும், அது பார்த்தா தான் நல்லா இருக்கும் படத்தில். ஆமாம், டிஜே, ஆமாம், அவங்களாம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. டிஜேலாம் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ். ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது. நீங்களாம் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீல் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி இது. நம்ம உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு போகும் ஆட்டோமேட்டிக்காகவே. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி படம் இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, திடீர்னு இப்படி ஒரு இது வரும் நான் எதிர்பார்க்கல. ஜனனி நல்லா பண்ணியிருந்தாங்க, டிஜே நல்லா. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங் எல்லாம் அமேசிங்காக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாங் பீட்டு தான் இருக்கே தவிர வாய்ஸ் கேட்கல, லிரிக்ஸ் புரியல. இது
இது ரொம்ப ஒரு மாதிரி சூதிங்காக ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்டும் மியூசிக்கும் அமேசிங்காக இருந்தது. ஃபேமிலி மூவி தான், தாராளமாக ஒன்ஸ் பார்க்கலாம் எல்லாருமே.